வணக்கம் நண்பர்களே. வாசிப்பது நுண்துதுமி ரமணன். 1759 டிசம்பர் 4ஆம் தேதி மீண்டும் போரை துவங்கினான் வெறி பிடித்த கான் சாஹிப். ஒரு மாத போர், கடுமையான போர். பூலித்தேவரின் படைகளின் கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் புறமிதுகிட்டு ஓடினான் மருதநாயகம். பூலித்தேவரின் மாபெரும் இந்த வெற்றி கும்மினியர்களை கதிகலங்க வைத்தது. சிறு படகை வைத்துக்கொண்டு பெரும் படையை துரத்தி அடைத்ததை சில கும்மினி அதிகாரிகளே பாராட்டினர். கான் சாஹிப் திருநெல்வேலி கோட்டையில் தங்கி பூலித்தேவனை எப்படி தோற்கடிப்பது என்று தன் சக பாளையத்துக்காரர்கள் கும்மினி படைத்தலைவர்களிடம் ஆலோசனை கேட்டான். ஆலோசனைகள் பரிமாறப்பட்டன. வாசுதேவநல்லூர் கோட்டையை 1760ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி கான் சாஹிப் தாக்கினான். பூலித்தேவனின் தாக்குதல் படுபயங்கரமாக இருந்தது. திருவிதாங்கூர் படையும் கான் சாஹிப்புடன் இணைந்து தேவரை தாக்கியது. பூலித்தேவர் படைவீரர்களின் பலமுனை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கான் சாஹிப் தனது படைவீரர்களோடு மீண்டும் புறமுதுகிட்டு ஓடினான். பூலித்தேவரின் இரண்டாவது பெரும் வெற்றி. கான் சாஹிப் பெரும் படையுடன் தன்னை தாக்க வருவான் என்பதை உணர்ந்த பூலித்தேவன் பல பாளையக்காரர்களின் உதவியை நாடினார். சிலர் மட்டுமே வருவதாக கூறினர். மற்றவர்கள் கும்மினியாரின் பணத்துக்கு அடிபணிந்து போனார்கள். கான் சாஹிப் திருச்சி, புதுக்கோட்டை, நாலுக்கோட்டை, திருவிதாங்கூர், ராமநாதபுர சேதுபதி என பல இடங்களிலிருந்து படைகளை திரட்டினான். கும்மினியாரின் கூலிப்படைகளும் வந்தன. 1761 மே மாதம் கான் சாஹிப் பெரும் படையோடு பூலித்தேவர் மேல் படையெடுத்தான். 4 மாதங்கள் தாக்கியும் சிக்காத பூலித்தேவரின் கோட்டை கடும் போருக்கு பின்னர் மே 16ஆம் தேதி சாஹிப்பின் கையில் சிக்கியது. தொடர்ந்த போரால் பூலித்தேவரின் படைவீரர்கள் சற்றே தளர்ந்து போயினர். தன் தேசத்துக்கே சக பாளையக்காரர்கள் துரோகம் செய்து விட்டார்களே, அரச பதவிக்கும் கும்மினியார் போடும் பிச்சை காசுக்கும் தங்களை அடிமையாக்கி கொண்டு தன் உயிர் மண்ணை அடகு வைத்து விட்டார்களே பாவிகள் என்று மனம் கொண்டார் பூலித்தேவர். சில உண்மையான தளபதிகளோடு கடலாடிக்கு தப்பிச் சென்றான். கான் சாஹிப் பூலித்தேவரை வென்ற திமிரில் அவரின் கோட்டையை தரமட்டமாக்கினான். மேலும் அவரின் நண்பர்களான சேத்தூர் திருவநாதன், சின்னாந்தேவன், கொல்லங்கொண்டான் போன்ற பாளையக்காரர்களின் கோட்டைகளையும் தூள் தூளாக்கினான். சில பாளையங்களை தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டான். தானே அரசன் என்றான். கும்மினியாரை மதிக்க தவறினான். இதனால் கும்மினியாருக்கு அவன் மேல் கடும் கோபம் ஏற்பட, தனக்கு அடிமை சேவகம் செய்தவன் தங்களையே எதிர்க்கிறானா என்று மருதநாயகம் என்ற கான் சாஹிப்பை கொன்றனர். 1766ஆம் ஆண்டு தன் பாளையத்திற்கு பெரும் படையோடு திரும்பினார். கான் சாஹிப் செத்தாலும் கும்மினியார் தன்னை விடமாட்டார்கள் என்பதை உணர்ந்தே இருந்தார் பூலித்தேவர். பெரும் படையை திரட்டினார். மீண்டும் கோட்டையை எழுப்பினார். பூலித்தேவர் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தன் பாளையத்துக்கு வந்துவிட்டதை அணிந்த கும்மினியர் பாளையத்தை விட்டு போகும்படி கேட்டுக்கொள்ள, என் நாட்டிலிருந்து என்னை வெளியேற்ற நீ யார்? வியாபாரத்துக்கு வந்து கள்ளத்தனமாக ஆட்சியாளர் துடிக்கும் நீதான் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும். எங்கள் பிறப்பும் இறப்பும் இந்த மண்ணில்தான். எங்கேயோ பிறந்த நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று பதிலளித்தார். பூலித்தேவரை தூக்கிவிட்டால் தென்னாட்டையே கைப்பற்றி விடலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் கும்மினியார். கவர்னர் டிகாம் இங்கிலாந்துக்கு கடிதம் எழுதி ஆயுதங்கள், போர் வீரர்களை அனுப்ப வேண்டினான். இங்கிலாந்து அரசு மேஜர் லாரன்ஸுடன் குதிரைப்படை, பல்லாயிரம் இராணுவ வீரர்கள், மேஜர்களை அனுப்பி வைத்தது. பூலித்தேவரின் வாசுதேவநல்லூர் கோட்டையை கேப்டன் பவுட்சன் 1766ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தன் படையோடு வந்து தாக்கினான். பூலித்தேவர் கடும் எதிர்ப்பை காட்ட பவுட்சன் புறமிதுகிட்டு ஓடி பாளையங்கோட்டையில் போய் தஞ்சமானான். மறுபடியும் கும்மினி படை வரும் என்பதை அறிந்த பூலித்தேவர் கோட்டையை சுற்றி தனது படைகளை தயாராக நிறுத்தினார். டொனால்டு காம்பெல், கேப்டன் காப்பர், மேஜர் பிளிண்ட் ஆகியோர் பெரும் படையோடு திரண்டு வந்து 1767ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி கோட்டையை தாக்கினர். இரு படைகளுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டது. கும்மினியாரின் வெடிமருந்துகளுக்கும் குண்டுகளுக்கும் இரையானாலும் மிகவும் துணிச்சலோடு கும்மினி படையை எதிர்த்தனர் வீரத் தமிழர்கள். தனி ஒருவராக நின்று பூலித்தேவர் பெரும் படையை எதிர்த்து போரிடுவதை கண்டு வியந்தான் டொனால்டு காம்பல். கோட்டையை பல 100 முறைகள் சுட்டும் சிறு அசைவு கூட ஏற்படவில்லை, சிறு பொத்தல் கூட ஏற்படவில்லை. ஆனால் வினையாய் பெரும் மழை ஏற்பட்டது. மழையால் பூலித்தேவருக்கு போரில் பெரும் பின்னடைவும் ஏற்பட்டது. கும்மினியாரை எதிர்க்க முடியாத நிலை ஏற்பட பூலித்தேவர் தன் படை வீரரோடு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சென்றார். பூலித்தேவரின் இறுதி போர் இதுவே. பூலித்தேவரின் இறப்பு இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது.
அவர் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் பனையூருக்கு வடக்கே தன் மனைவி மக்களோடு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். பூலித்தேவரை தேடிக்கொண்டிருந்த கும்மிணியார் தேவர் வாழும் இடத்தை கண்டறிந்து அவர் வாழ்ந்த குடிசையை தீயிட்டு கொளுத்தினர். மனைவி இறந்தால், பிள்ளைகள் தப்பினர். பூலித்தேவர் கைது செய்யப்பட்டார் என்பது ஒரு கூற்று. இன்னொன்று, பூலித்தேவர் தன் குலக்கோயிலுக்குள் நுழைந்து மறைந்து போனார் என்பது இன்னொரு கூற்று. மூன்றாவதாக, அவரை கும்மிணியார் சுட்டு கொன்றுவிட்டு வெளியே சொல்லாமல் அமைதியாக இருந்துவிட்டனர் என்பதே. வெளியே சொன்னால் பெரும் கலவரம் ஏற்படும் என்றுதான். மாவீரர் பூலித்தேவரின் இறப்பு எப்படி இருப்பினும் அவர்தான் நம் இந்திய தேசத்தின் சுதந்திரத்துக்காக முதல் முழக்கமிட்டவர் என்பதில் ஐயமில்லை. வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை சமரசமின்றி எதிர்த்த முதல் தமிழ் மாவீரர் பூலித்தேவர். தமது பாரம்பரிய கருவிகளை கொண்டே எதிரிகளை ஓட ஓட விரட்டியடித்தது மாபெரும் சாதனை. பூலித்தேவருக்கு மட்டும் அன்று சக பாளையத்தாரர்கள் உதவி இருந்தால் 1760க்கு முன்னாலேயே நாம் வெள்ளையர்களை விரட்டி அடித்திருக்கலாம். ஆனால் வெள்ளையர்களின் லஞ்ச பணத்திற்காகவும் ஆட்சி அதிகாரத்துக்காகவும் பதவி சுகத்திற்காகவும் தங்களை அடகு வைத்ததால் தனி ஒருவராக நின்று தேவரால் வெள்ளையனை வெல்ல முடியவில்லை. என்றாலும் உலகம் உள்ளவரை அவரின் வீரம், தியாகம், நாட்டுப்பற்று, இறைப்பற்று என்றுமே ஒளி தீபமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்பது உண்மை. இவருக்கு பின்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், முத்துவடுகநாதர், ஊமைத்துறை, மருதுபாண்டியர் போன்ற வீரர்கள் பூலித்தேவரின் அடியொற்றி தோன்றிய மாவீரர்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வித்தாக திகழ்ந்த மாவீரர் பூலித்தேவரை நாம் என்றென்றும் வணங்குவோம், வீரம் பெறுவோம், தாய்நாட்டை காப்போம். வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.